ஹாய் டு ஆல் மக்களே. என்னோட குருவாயூர் ட்ரிப்பில் நான் வந்து குருவாயூர் டெம்பிள் விசிட் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது கொச்சி தாண்டி தான் வந்தேன். மழை செம மழைங்கிறதுனால அன்றைக்கி கொச்சியில் ஹால் பண்ணலான்னு முடிவு பண்ணி நான் ஒரு ரெசிடென்சியில் தங்கியிருந்தேன். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. குருவாயூர் டெம்பிள் விசிட் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கே போகலான்னு நெக்ஸ்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு இது பண்ணி கூகுள் மேப் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொச்சி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா சரி கொச்சி என்ன பிளான் போட்டுருந்தோம்னா கொச்சி கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோன்னா கொச்சி லூலு மாலுக்கு போயிட்டு அங்கே சுற்றிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் நாங்கள் போன டைம் செம்ம மழை, கொஞ்சம் வண்டி ஓட்ட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். சரி நம்ம போக முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன். கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டேன். ஆனால் பட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் ஹால்ட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்போவே பிளான் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி 2-3 ஹோட்டலு இதெல்லாம் செக் பண்ணோம். ரூம் கிடச்சிது. பட் வந்து வண்டியை வெளியே பார்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மலையில் வண்டியை வெளியே பார்க்கும் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு 2-3 இது சிட்டிக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் 4-5 வேண்டான்ட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி இந்த கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கைரா ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொச்சியில் ஒரு இது இருந்துச்சு. சரி ஓகே பார்க்க கூகுளில் அவங்க ரூம்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஆனால் ஒரு ரூமுக்கு 2000 ருபீஸ்ன்னு கேட்டால் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை, பார்க்கிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போயிட்டோம். இது இதுலேருந்து பேக் சைடில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து பக்கம் தான். பட் இந்த ரெசிடென்சி வரதுக்கு கொஞ்சம் சுற்றி வரணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரூமுக்கு வந்து 2000 ருபீஸ்ன்னு கிட்ட சொன்னாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் கிட்ட போயிருந்தோம். அதுக்கு பதில் அவங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பக்கத்துலேயே ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை வேணால் எடுத்துக்கோங்க. அது வந்து 3500 கொடுங்க அப்படின்னாங்க. சரி எங்களுக்கு நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பார்கெயின் பண்ணியிருக்கலாம், பட் பார்கெயின் பண்ணலை. நாங்கள் நைட் டைம் வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் அந்த இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசிடென்சிலேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு அந்த வீடு வந்து. சரி ஓகே நாங்கள் மொக்கையாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் டபுள் பெட்ரூமு, உங்களுக்கு ஏசி எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. கார் பார்க்கிங்கும் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. டோட்டலாக ஒரு பெரிய கேட் போட்டு நம்மளே நைட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு மறுநாள் 11:30 தான் செக் அவுட் சொல்லியிருந்தாங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, உள்ளுக்கு சோஃபா எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் 2 பெட்ரூம், கிச்சன், பெரிய கிச்சன். உள்ளுக்கு வந்து கேஸ் எல்லாமே இருந்தது. கேஸு, ஃப்ரிட்ஜு எல்லாமே இருந்துச்சு. கேஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா வந்து சமைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஆஃப் ஆகிருச்சு. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 5 பேருக்கு சொல்லியிருந்தோம். பட் இது வந்து எவ்வளோ பேருனாலும் தங்குறாப்பு தான் சொன்னாங்க. அவங்க 5 பேருன்னு சொல்ல இது எடுத்துக்கோங்க 3500ன்னு சொன்னாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-3 பேர் கூட வந்தால் கூட நீங்கள் அந்த ஃபேமிலியாக அப்படி வந்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஒரு 8 பேர் 10 பேர் வந்தீங்கன்னா தாராளமாக இதை எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். 2 டபுள் பெட்ரூம், உங்களுக்கு பெரிய காட்டு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மட்டும் இருந்தது. டிவி எடுக்கல, கேபிள் இல்லை, அப்புறம் ஏசி வந்து ஒர்க் ஆகலை. பட் நாங்கள் அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா சில்லுன்னு தான் இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சு சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக எடுத்துக்கல. வாஷிங் மிஷின் இருந்துச்சு. நீங்கள் துணி துவைக்கணும், துணி துவைச்சி வெளியில் காய போட்டுக்கலாம். இது ஒரு செப்பரேட் காம்பவுண்ட் மாதிரி இருந்துச்சு. பின்னாடி உங்களுக்கு கிணறு மற்றபடி எல்லாமே இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஏசி கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்தது. அது வந்து பெருசாக எடுத்துக்கல நாங்கள். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒய்ஃபை இருந்துச்சு, ஒய்ஃபை ஒரு எடுத்துக்கல. பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஒய்ஃபை எடுத்துக்கல. பட் அவங்க பாஸ்வேர்ட்லாம் கேட்டோம், எடுக்குங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எடுக்கலை. பட் விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் டயர்டாக வந்ததுனால அதை பெருசாக கண்டுக்கல. மற்றபடி எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. பாத்ரூம் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாகவே இருந்தது. பெட்டுமே நல்லா பெரிய சைஸ் பெட்டாக இருந்துச்சு. ஒரு இதிலெல்லாம் 3 பேர் படுக்கிறாப்பில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பில்லோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஒரு வீடை தான் அப்படியே ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் இருந்த காம்பவுண்டில் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வீடு, சைட்லலாம் பெரிய பெரிய ஃப்ளாட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க வீடை தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னொரு பெட்ரூம். இது எல்லா ரூமுக்குமே ஏசி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. ஹீட்ரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஹீட்ரு ஒர்க் ஆச்சு. அதுமாதிரி யூபிஎஸும் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3000க்கு ஓகே, 3500க்கு ஓகே தான் இருந்துச்சு. இன்னும் கம்மி கூட பேசியிருக்கலாம். பட் நாங்கள் நைட் டைமுங்கிறதுனால அதை வந்து இது பண்ணல. அதே பகலில் நான் எடுத்தேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாகவே இருக்கும் அந்த வீடு. என்ன ஒன்றுனா இங்கே கொச்சியில் வந்து பெருசாக வந்து ஸ்பாட் எதுவுமே இருக்காது. ஏன்னா லூலு மால் இருக்குது. லூலு மால் போனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக
டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்றபடி ஒரு லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இல்லை, கொச்சி ஹார்பர் அந்த மாதிரி தான் இருக்குது. இது சுற்றி பெருசாக எதுவும் இல்லை. மற்றபடி நீங்கள் எமர்ஜென்சி வந்து ஸ்டே பண்ணணுன்னா இந்த இதுக்கு ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் எல்லாமே தரேன். நீங்கள் சப்போஸ் இந்த ரூட்டில் வரீங்க ஸ்டே பண்ணணுன்னா நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேமிலிக்கு சேஃபாக செக்யூர்டாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய கேட் இருக்கும், நீங்களே இது பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். செக்யூர்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்களே கிளம்பும் போது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே ஒரு பக்கத்தில் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி காஃபி டீ எல்லாமே போட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பணும். ஸோ அதனால் உங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் மணி சேவ் ஆகும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் வந்து ஒரு ரூம் இருந்துச்சு. நான் செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அது பார்த்தேன். ஸ்டாஃப்ஸ் போய் ஏறி போய் பார்த்தா லாக் பண்ணியிருந்துச்சு, அதனால் ரூம்குள்ளே போக முடியல. நீங்கள் கேரளாலே நார்மலாக தெரியும், சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் அது இதுன்னு தான் வச்சுருப்பாங்க. பலாமரம் இல்லாத இதே இருக்காது. அதே மாதிரி இங்கே ஒரு பலாமரம், நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு வீடாக இருந்திருக்கு. அதை அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நைட் டைமில் நாங்கள் லோன்னு அலைஞ்சி திரிஞ்சதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் கிடச்சிது. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக கார் ஓட்டணும். ஸோ அதனால் நல்ல பிளேஸாக தான் இருந்துச்சு எங்களை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் தான் நாங்கள் பார்கெயின் பண்ணலை, அதனால் 3500 கொஞ்சம் அதிகமாக தெரியல. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் குருவாயூர் போயிட்டு இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கொச்சியில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் ஸ்டே பண்ணிக்கோங்க. நான் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இது நியர்பையில் எல்லாமே ஆக்சசபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நியர்பை எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செக் அவுட் பண்ணிவிட்டு லூலு மால் தான் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன்.